சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14, 2026. தலைப்பு: கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம்: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூருங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம்: என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவினிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம்: தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், தேவன் அதின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இராஜாக்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி, சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். இராஜாக்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய், யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்குப் போய் அங்கே தங்கியிரு.
உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுகவாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டுவர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடிமாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவைக் கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகுமட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடிருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். சங்கீதம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதுமுதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தினிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக அன்பு எப்போதும் மனிதனின் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்துள்ளது, இனியும் பூர்த்தி செய்யும். மனிதகுலம் முழுவதற்கும்
ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது. அருளின் அற்புதம் அன்பின் முன் ஒரு அற்புதம் அல்ல. பகுத்தறிவு சரியான முறையில் வழிநடத்தப்படும்போது உடல் சார்ந்த புலன்களின் பிழைகளை திருத்த உதவுகிறது. ஆனால் பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை உண்மையானவையாகவே தோன்றும். தூக்க கனவின் அனுபவங்கள் உண்மையானவையாகத் தோன்றுவதைப் போலவே மனிதனின் நித்திய நல்லிணக்கத்தின் அறிவியல் இருப்பின் தடையற்ற யதார்த்தத்தைக் கொண்டு அவற்றின் மாயையை உடைக்கும் வரை இதயத்தை குத்தும் முறிந்த நாணல் என்னும் பௌதிக ஊன்றுகோலை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை சோதனைகள் மனிதர்களுக்கு கற்பிக்கின்றன. மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் ஒளிமயமான சூழலில்கூட இதை நாம் நன்கு நினைவில் கொள்கிறோம். துக்கம் நன்மை பயக்கும். வெறும் துன்பத்தின் வழியாகவே நாம் இறைவனின் ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்கிறோம். சோதனைகள் இறைவனின் அக்கறைக்குச் சான்றுகளாகும். ஆன்மீக வளர்ச்சி என்பது பௌதிக நம்பிக்கைகள் எனும் மண்ணில் விதைக்கப்பட்ட விதையிலிருந்து முளைப்பதில்லை, மாறாக அவை சிதைந்து போகும்போது பூமியின் கரையற்ற ஆன்மாவின் உயர்வான ஆனந்தங்களை அன்பு மீண்டும் புதிதாக பரப்புகிறது. அனுபவத்தின் ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டமும் தெய்வீக நன்மை மற்றும் அன்பை பற்றிய புதிய பார்வைகளை வெளிப்படுத்துகிறது. இருப்பின் சிக்கலை தீர்ப்பதற்காக நன்மை ஒவ்வொரு மணி நேரமும் மனிதனிடம் கோருகிறது. நன்மைக்கான அர்ப்பணிப்பு கடவுள் மீதான மனிதனின் சார்புநிலையை குறைப்பதில்லை, மாறாக அதை அதிகரிக்கிறது. அர்ப்பணிப்பு கடவுளுக்கு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகளை குறைப்பதுமில்லை, மாறாக அவற்றை நிறைவேற்றுவதன் தலையாய அவசியத்தை காட்டுகிறது. கிறிஸ்தவ அறிவியல் கடவுளின் பரிபூரணத்தன்மையிலிருந்து எதையும் குறைப்பதில்லை, ஆனால் அது முழு மகிமையையும் அவருக்கே அளிக்கிறது. தன் செயல்களுடன் கூடிய பழைய மனிதனை களைவதன் மூலம் மரணமடைபவர்கள் அழியாமையை அணிந்து கொள்கிறார்கள். மரணமடைபவர்களின் நம்பிக்கை எனும் ஆழமற்ற நீரில் மூழ்கி கடவுளின் படைப்பின் இயல்பையும் தன்மையையும் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நமது பலவீனமான தவிப்புகளை, அதாவது பருப்பொருளில் உயிரையும் உண்மையையும் காணும் நமது முயற்சிகளை நாம் மாற்றியமைத்து பௌதிக புலன்களின் சாட்சியத்திற்கு மேலாகவும் மரணமடைபவற்றிலிருந்து மேலாகவும் உயர்ந்து கடவுளை பற்றிய அழியாத கருத்தை அடைய வேண்டும். இந்த தெளிவான உயர்ந்த பார்வைகள் கடவுளைப் போன்ற மனிதனை அவனது இருப்பின் முழுமையான மையத்தையும் சுற்றளவையும் அடையத் தூண்டுகின்றன. தீமை என்பது அதிகாரம் அல்ல என்பதை மனிதகுலம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் சர்வாதிகாரம் என்று அழைக்கப்படுவது ஒன்றுமில்லாத நிலையின் ஒரு கட்டம் மட்டுமே. கிறிஸ்தவ விஞ்ஞானம் தீமையின் சாம்ராஜ்யத்தை அழித்தொழித்து குடும்பங்களிலும் அதன் விளைவாக சமூகத்திலும் பாசத்தையும் நட்பண்புகளையும் முதன்மையாக ஊக்குவிக்கிறது. எல்லா நேரங்களிலும் எல்லாச் சூழ்நிலைகளிலும் நன்மையால் தீமையை வெல். உன்னை நீ அறிந்துகொள். தீமையை வெல்வதற்கான ஞானத்தையும் சந்தர்ப்பத்தையும் இறைவன் வழங்குவார். அன்பின் அரவணைப்பால் நீ ஆடை அணிந்திருக்கும் போது மனித வெறுப்பு உன்னை எட்ட முடியாது. பொருட்களின் உண்மையான அர்த்தத்தை பெற வேண்டுமானால் மனிதர்கள் மங்கிப்போகும் நிலையற்ற வடிவங்களுக்கு அப்பால் பார்க்க வேண்டும். ஆராய முடியாத மனதின் சாம்ராஜ்யத்தை தவிர அந்த பார்வை வேறு எங்கே நிலைக்கும்? நாம் நடக்க விரும்பும் இடத்தை பார்க்க வேண்டும், மேலும் நமக்கு ஆதாரமாக விளங்கும் அவரிடமிருந்து எல்லா சக்தியையும் பெற்றவர்களாக நாம் செயல்பட வேண்டும். தொடக்கம் முதல் இறுதி வரை வேதங்கள் சடப்பொருளின் மீது ஆன்மா, அதாவது மனம் பெற்ற வெற்றியின் விவரங்களால் நிரம்பியுள்ளன.
மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்தவற்றின் மூலம் மோசே மனதின் ஆற்றலை நிரூபித்தார். அவ்வாறே யோசுவா, எலியா மற்றும் எலிசாவும் செய்தனர். அடையாளங்களுடனும் அற்புதங்களுடனும் கிறிஸ்தவ சகாப்தம் தொடங்கியது. கிறிஸ்தவத்தின் வரலாறு, மனிதனுக்கு அவனது விண்ணகத் தந்தையாகிய சர்வவல்லமையுள்ள மனம் அருளும் ஆதரவளிக்கும் செல்வாக்கிற்கும் பாதுகாக்கும் சக்திக்கும் உன்னதமான சான்றுகளை அளிக்கிறது. அந்த மனம் மனிதனுக்கு நம்பிக்கையையும் புரிதலையும் வழங்கி, சோதனையிலிருந்து மட்டுமல்ல, உடல் ரீதியான துன்பங்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்ள உதவுகிறது. அற்புதம் தெய்வீக இயல்புடையது, ஆனால் மனித முயற்சியால் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அறிவியலின் ஒரு நிகழ்வு. ஒரு அற்புதம் கடவுளின் விதியை நிறைவேற்றுகிறது, ஆனால் அந்த விதியை மீறுவதில்லை. இந்த உண்மை, தற்சமயம், அற்புதத்தை விட அதிக மர்மமானதாக தோன்றுகிறது. சங்கீதக்காரன் பாடினார், கடலே, உனக்கு என்ன நேர்ந்தது? நீ ஏன் ஓடிப்போனாய்? யோர்தானே, நீ ஏன் பின்னுக்கு தள்ளப்பட்டாய்? மலைகளே, நீங்கள் ஏன் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், சிறு குன்றுகளே, ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளி குதித்தீர்கள்? பூமியே, கர்த்தரின் பிரசன்னத்தினாலும் யாக்கோபின் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நடுங்கு. அற்புதம் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துவதில்லை, ஆனால் அது ஆதி ஒழுங்கை வெளிப்படுத்தி, கடவுளின் மாறாத விதியின் அறிவியலை நிலைநாட்டுகிறது. ஆன்மாவின் புலன்கள் அன்பில் நிலை பெற்று, சத்தியத்தையும் ஜீவனையும் வெளிப்படுத்துகின்றன. எனவே, கிறிஸ்தவமும் அதனை விளக்கும் அறிவியலும் ஆன்மீக புரிதலை அடிப்படையாகக் கொண்டவை, மேலும் அவை பௌதிக விதிகள் எனப்படுபவற்றை விஞ்சுகின்றன. இஸ்ரவேலின் பரிசுத்தரை வரம்புக்குட்படுத்தி, வனாந்தரத்தில் தேவனால் விருந்து ஆயத்தப்படுத்த முடியுமா? என்று கேட்பதன் மூலம், யூதர்களின் குற்றத்தை மீண்டும் செய்யும் ஆபத்து இன்று உள்ளது. தேவனால் என்னதான் செய்ய முடியாது? கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் தெய்வீக கோட்பாட்டை பின்பற்றி, ஞானம், உண்மை மற்றும் அன்பில் உறுதியாக நிலைத்திருந்து, கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுங்கள். மனம் உடல் புலன்களின் அதிபதி, அதனால் அது நோய், பாவம் மற்றும் மரணத்தை வெல்லும். இறைவன் அளித்த இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆன்ம பலத்தில் எழுங்கள். இறைவன் மனிதனை இதற்கு தகுதியுடையவனாக படைத்துள்ளார், மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்ட இந்த திறனையும் ஆற்றலையும் எதனாலும் கெடுக்க முடியாது. அறிவியலில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுகள், தெய்வீக கொள்கைக்கும் கருத்துக்கும் இடையிலான உறவுகள் அழிவற்றவை, மேலும் அறிவியலானது நல்லிணக்கத்திலிருந்து விலகுவதோ அல்லது மீண்டும் திரும்புவதோ இல்லை. மாறாக, கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவையாகவும் நித்தியமானவையாகவும் விளங்கும் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக விதியானது. அதன் நித்திய வரலாற்றில் மாற்றமின்றி நிலைத்திருக்கிறது என்று அது உறுதியாக கருதுகிறது. ஆன்மீக வாழ்வும் பேரின்பமும் மட்டுமே உண்மையான இருப்பை நாம் அறிந்து கொள்ளவும், அனைத்தையும் உள்ளிழுக்கும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்லொணா அமைதியை உணரவும் உதவும் சான்றுகளாகும். கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் வழியை நாம் கற்று, மனிதனின் ஆன்மீக இருப்பை உணரும்போது, கடவுளின் படைப்பையும், பூமி, விண்ணகம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் நாம் கண்டு அறிந்து கொள்வோம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம்.
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.